வணக்கம். அருமையான ஆத்துமணலே, ஆரவாரம் இல்லாத ஆடுகளே, ஆவாரங்குலையை மேயும் மாடுகளே, நாரி போன பண்ணை நக்கும் நாய்களே, என் பேச்சை கேட்க எவனும் முன்வராத நிலையில் தடித்த கொம்புகளையும் வளைந்த வாள்களையும் பருத்த புழுக்கைகளையும் தாங்கி நிற்கும் உங்களை என் தலைவன் குருமாநிதி நடத்தும் டுபாக்கூர் மாநாட்டுக்கு வருக வருக என அழைக்கிறேன். என் தலைவன் குருமாநிதி மாநாடு நடத்தி மக்களை மட்டையாக்குகிறார் என்று மாறுதட்டுபவர்களுக்காக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு டுபாக்கூர் மாநாட்டை நடத்த ஒரு டுபாக்கூரால் தான் முடியும். தமிழ்நாட்டில் என் தலைவனை விட சிறந்த டுபாக்கூர் எவனடா இருக்கிறான்? அமைதி அமைதி அமைதி. ஈழத்தில் அனைத்தும் முடிந்த பிறகு மாநாடு நடத்தும் மன்மதனே, 3 மணி நேர நாடகத்தை படுத்து நடத்திய பாவலனே, தமிழர்களை நானே கொள்வேன் என்று கம்புடன் காவலுக்கு நிற்கும் காவலனே, மணியை விட்டு மணியை பறித்த மகுடமே, மாநாட்டை சொல்லி மத்தியில் மண்டியிடும் மாவீரனே, என் தலைவன் அழைப்பை ஏற்று தங்கள் பைகளையெல்லாம் நிரப்பிய அல்லக்கைகளே, உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். எதற்காக இந்த மாநாடு என என் தலைவனிடம் மாட்டி முழிக்கும் மக்களுக்கு சொல்கிறேன். முந்தா நாள் முதல் வீட்டில் நித்திரையில் இருந்த என் தலைவனின் கனவில் கோயபல்ஸ் என்று ஒருவன் வந்து முடிந்தால் என்னை முந்திப்பார் என்று முழங்கியிருக்கிறான். பிறகு யார் இந்த கோயபல்ஸ் என விசாரித்தால் அவன் உலகின் நம்பர் 1 டுபாக்கூராம். அரசியல், தமிழ், சினிமா என அனைத்து துறையிலும் டுபாக்கூரான நான் நம்பர் 2வா என கொதித்தெழுந்த என் தலைவனுக்கு கலைந்தது நித்திரை. சிந்தனையில் கிடைத்தது மாநாட்டு முத்திரை. திரும்ப தலைவன் தூங்கியது காலை 10:30. இப்படி விடிய விடிய சீப்பு பார்க்காத தலையில் சிந்தித்த சிந்தனையை எதை மையமாக வைத்து மாநாட்டில் மாநாட மயிலாட விடுவது என யோசித்த என் தலைவன் குருமாநிதி ஈழத் தமிழர்களுக்காக பலமுறை நடத்திய டுபாக்கூர் நாடகங்களான போரடித்தால் போர் நிறுத்தம், கடற்கரையோரத்தில் படுத்துக்கொண்டே நடித்த பீச்சாங்கை பக்கம் பீச்சு, தமிழன் பூராவும் காளியா, இனி இலங்கையில் கனி போன்ற தலைவன் கதைவசனம் எழுதி நடித்த நாடகத்தை எல்லாம் தொகுத்து இந்த மாநாட்டை நடத்துகிறது. இதன் மூலம் என் தலைவன் உலகின் நம்பர் 1 டுபாக்கூர் என்ற கிரீடத்தை பெற்று கோட்டியான் கோயபல் சேவை தோற்கடிப்பார். அதனால் மக்கள் அனைவரும் ஏமாந்து என் தலைவனை நம்பர் 1 டுபாக்கூர் என அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Arriba, arriba la mata, arriba, arriba, arriba la mata. Arriba, arriba la mata, arriba, arriba, arriba la mata. Arriba, arriba la mata, arriba, arriba, arriba la mata. Arriba, arriba la mata, arriba, arriba, arriba la mata. Movete matita, movete matita, movete matita, movete matita, movete matita. A ver, los pibes si me ayudan, se mueve para, se mueve para, se mueve para, se mueve para. தமிழர்களுக்காக நான் இதுவரை என் கதை வசனத்தில் காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் என பல நாடகங்கள் நடத்தியுள்ளேன். ஆனால் இப்போது நான் நடத்த உள்ளது மசாலா மாநாட்டு நாடகம். இதில் அனைத்தும் கலந்திருக்க வேண்டும் என்பதால் இதில் நடிக்க கலைஞர்களை அழைக்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளேன். தமிழ் எனது பேச்சு, நாடகம் நடத்தி ஏமாற்றுவதே எனது பூச்சி. அண்டா கண்ட கட்சிக்கு எண்டா நிகழ்ச்சி, மாநாட்டு நாடகத்துக்கு தேவை ஒரு கவர்ச்சி. என் கண்படி குமிதாவை முதலில் அழைப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி. ஹலோ மச்சான்ஸ், யாரு? போன் எடுத்த உடனே மச்சானா? என் தலைவன் குருமாக்கே பச்சான். தமிழ்நாட்டில் எனக்கு எல்லோரும் மச்சான். ஓ அச்சா, கண்டே குமிதா, கலகம் கண்ட கரலா கட்டையே, கலைக்காக கலட்டினால் உன் சட்டையை.
உன்னால் ஆனது என் மண்டை சொட்டையே. வாய் மட்டும் இல்லைன்னா மச்சான் நீ குப்பையே. ஈழத் தமிழர்களுக்காக திடலில் ஒரு திருட்டு நாடகம் நடத்த உள்ளேன். ஓ, இலங்கை மச்சானுக்காகவா? ஓ சூப்பர் மச்சான். அவங்களுக்காக நீங்க ஏன் நடத்துறீங்க? கழகம் ஒரு செல்போன் செல்வமே. ஓவராய் பேசி அது சுவிட்ச் ஆஃப் ஆகும் போதெல்லாம் ஈழத்தமிழர் இருதயத்து நரம்பறுத்து சார்ஜ் ஏற்றிக் கொள்வேன். அவன் ஆபத்தில் அழுது அழைத்தால் அவுட் ஆஃப் சர்வீஸ் என சொல்லி ஆனந்தம் கொள்வேன். களைய காத்திருக்கும் கழகத்து கண்மணிகளை உன் கவர்ச்சி கட்டுடலால் கவர்ந்திழுத்து கட்டுண்ட கழுதைகளாக கணைக்க விடு. மீண்டும் என் செல்போனுக்கு உயிர் பிச்சை கொடு. ஓ மச்சான், நீங்க இவ்வளோ கெஞ்சி கேட்கறதால வரேன். அவுட்டோர் ஷூட்டிங் அமௌண்ட்டை மேனேஜர் கிட்ட கொடுத்துருங்க. பாய் மச்சான். ஒரு நாடகத்திற்கு கவர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தேவை நகைச்சுவை. அதற்கு இருக்கிறான் என் தம்பி வைகை புகை. ஹலோ, வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். நீங்க யாரு? வருத்தத்தால் வயதாகி இருக்கும் கோட்டையை விட்ட கோபாலபுரத்துக்கு பேசிக்கிறேன். ஆஹா, மறுபடியும் முதல் இருந்தா. தப்பி கும்கிரியால் கழகத்துக்கு இழுத்து வரப்பட்ட கருப்பு சுருட்டே கட்சியில் தற்போது சூழ்ந்துள்ளது இருட்டு. அதற்காக நடத்துகிறோம் ஒரு பொய் புரட்டு. அதை உன் சிரிப்பால் தூக்கி நிறுத்து. வேணாம், அழுதுருவேன். புயலால் வந்த புலிகேசி உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார் கொஞ்சம் யோசி. ஆதலால் உன் அண்ணன் அழைக்கும் இந்த தொலைபேசி மறுப்பு சொல்லாமல் மாநாட்டில் வந்து மகுடி வாசி. உங்க கூட சேர்ந்ததுக்கு உள்ளூர் போலீஸ்காரங்க இருந்து உலக போலீஸ்காரங்க வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்ப மாநாட்டு கூப்பிட்டு ஏற்கனவே புண்ணாய் கிடக்கிற என்ன புண்ணாக்கு தின்ன வச்சிடாதீங்கய்யா. எஸ்கேப் ஆயிடுறா. வேணாயா, அழுதுருவேன். புயல் இப்படி புழுதியை கிளப்பி விட்டானே. சரி விடு, இருக்கவே இருக்காட்டும் என் ஆரோக்கிய தம்பி குஜிலிகாந்த். அவனை ஆக்ஷன் பண்ண வச்சு அளப்பரிய கொடுத்துடலாம். ஹலோ, நான் செக்யூரிட்டி பேசுறேன். என் அருமை குண்டு தம்பி குஜிலிகாந்திடம் போனை கொடுங்கள். என் கட்சியில இல்ல குவாண்டிட்டி, தலைவனா இருக்கிறதுக்கு எனக்கு இல்ல குவாலிட்டி. ஆனாலும் என் ரசிகர்கள் ஏமாந்து எனக்கு கொடுத்த பட்டம் தான் செக்யூரிட்டி. தம்பி, உன் அட்டன் குருமாநிதி பேசுகிறேன். உன் மண்டபம் இடிந்த போது மன்றோட்டில் மண்டியிட்டு புரண்டேன். நீ புது கழகம் கண்டபோது கணக்குக்கு ஒரு கைப்புள்ளை சேர்ந்தான் என கலகலப்பு கொண்டேன். உனக்காக வாழும் இந்த உடன்பிறப்புக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். உதவி தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஊத்திக்கிட்டு தொங்குறது தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. சட்டசபையில் நாக்கை துருத்தி நாகரிகத்தில் என்னை மிஞ்சிய நாயகனே. மாநாட்டில் வந்து பிட்டக்காலால் விதித்து முன்னால் அமர்ந்திருக்கும் கண்மணிகளுக்கு உன் வித்தையை காட்டு. ஏய், மாநாடுன்னா என்னன்னு தெரியுமா? 68 ஆண் புரோக்கரையும் 98 பெண் புரோக்கரையும் வச்சு மாநாட்டுக்கு ஆள் பிடிச்சு 499 பஸ் 384 வேனை வச்சு மாநாட்டு திடலுக்கு ஆளை கூட்டிக்கிட்டு வந்து வந்தவன் வழிமாறி போகாம மட்டையாய் கிடக்கு 20,000 கோட்டர் பாட்டிலும் கோட்டருக்கு 40,000 வாட்டர் பாக்கெட்டும் கடிக்க முறுக்கும் கொடுக்கணும். இத்தனை செலவும் பண்ணி மாநாட்டு நடத்துற எனக்கே கூட்டம் இல்ல. வார்த்தையில வாழ்க்கையை ஓட்டுற நீங்க கூப்பிட்டு வந்துடுவானா இந்த குஜிலிகாந்த்? தம்பி, நீ பெட்டிக்கடை துவங்கும் முன்பே சூப்பர் மார்க்கெட் நடத்தியவன். என்னை நம்பி மாநாட்டுக்கு வா, மகுடம் கிடைக்கும். ஏய், நான் கடைசியா சொல்றேன், உன்னை நம்பி வந்தா மகுடமும் கிடைக்காது, மண்டபமும் இருக்காது. ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். வரட்டுமா? உடன் பிறப்பே, பார்த்தாயா என் நிலைமையை? நீ கலங்காதே. குஜிலிகாந்த் வந்து குப்பி அடிக்காவிட்டாலும் வைகை புயல் வந்து உன்னை வாய் சிரிக்க வைக்க வராவிட்டாலும் நம் கழகத்து காமெடி பேச நான் இருக்கிறேன். உன்னை மட்டுமல்ல, 6.5 கோடி தமிழர்களையும் என் பேச்சால் மூச்சு முட்ட சிரிக்க வைப்பேன். Arriva, arriva la matta, arriva, arriva, arriva la matta. Arriva, arriva la matta, arriva, arriva, arriva la matta. Arriva, arriva la matta, arriva, arriva.
se mueve para, se mueve para, se mueve para, se mueve para. La Shakira es la mata más loca que hay. நாள் நெருங்குது மாநாடு நடத்தும் இந்த வீட்டு மகாராசனுக்கு வேஷங்களையும் நாள் நெருங்குது ஜக்கம்மா வாக்கு பலிக்காம மறையாது. பல வேஷம் போட்டு பாவத்தை துடைக்க நினைக்கிறீங்க, அந்த பாசாங்கு பலிக்காது. மேல சொன்னா வெக்கக்கேடு, மாநாட்டுக்கு மத்தியில மனு ரெடியாகுது. உங்க கூட்டணிய கூண்டுல ஏத்துற கூட்டம் நடக்குது. டெல்லிக்கு நீங்க டெலிபோன் அடிக்கும் காலம் நெருங்குது. சாம கொடங்கி என்னையா வீதிய கலப்புற, விவரமா சொல்லி தொலையா. ஜக்கம்மா வாக்கு பலிக்காம மறையாது. விவகாரமான விஷயத்தை விவரமா சொல்றேன், கவனமா கேளு. மக்களை மடையனாக்க நீ போடுற நாடகத்துல மத்தியில மணங்கோணி இருக்கு. போட்டு கொடுத்த பேரனுக்கும் ஜெயிலில் அரட்டவுசர் ரெடியா இருக்கு. நான் முன்வாசல் வழியா பெரியார பார்த்தவன், பின்வாசல் வழியா பல சாமியார்களை பார்த்தவன். பின்வாசலுக்கு வந்து சொல்லியா, பிரயாசப்படாதவன் புற வாசலுக்கு வரமாட்டான். உண்மையை மட்டும்தான் சொல்லுவா ஜக்கம்மா நின்ன இடத்துல இருந்து தான் சொல்லுவா. அட சொல்லி தொலையா. ஊர் உலகத்துல இல்லாத என்ன பாவத்தை நான் செஞ்சு விட்டேன். 1 2 பாவத்தால நிரம்பி கிடக்கே உங்க அண்டா. படுத்துக்கிட்டே பல வேஷம் போட்டீங்க, காப்பாத்து